வெற்றி பெற்ற மனிதர்களுடைய இயல்புகள் எப்படி இருந்துச்சு, அவங்க தங்களுடைய கொள்கைகளா எதை வச்சுக்கிட்டாங்க, எதனால அந்த வெற்றி அவங்களுக்கு கையில போய் கிடைச்சது அப்படிங்கறத பற்றி நான் உங்ககிட்ட முதல்ல சொல்ல விரும்புறேன். Victory does not come every time you fall, but every time you get up when you fall அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முயற்சி முடியும் அப்படின்னு நான் நினைச்சதுனால தான் இன்னைக்கு நான் உங்க முன்னால் நின்றுகிட்டு இருக்கேன். அப்போ ஏதோ ஒரு துறையில ஓடுறோம். இந்த ஒரு துறையில ஓடும் போது அதுல தடங்கள் ஏற்படுகிறது. இந்த தடங்களுக்கு நான் காரணமாக இருக்கலாம், அல்லது சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பிறப்பு காரணமாக இருக்கலாம். பல்வேறு காரணிகள் காரணமாக இருந்தாலும் கூட அந்த தடை கற்களை படிக்கற்களாய் நான் எப்படி மாற்றுகிறேன். சக்சஸ்ஃபுல் ஆட்கள் முதல்ல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அவங்களுடைய சிந்தனை யாரும் சொல்லி கொடுத்ததா இருக்காது. இயல்புலேயே அவனுக்குன்னு ஒரு 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 எண்ணம் இருந்திருக்கும். நான் யாராய் இருக்க வேண்டும், நான் யாராக இருக்க விரும்புகிறேன். அரசியல்வாதியாக இருக்க விரும்புகிறேனா, வியாபாரியாக இருக்க விரும்புகிறேனா, சமூக சேவகனாக இருக்க விரும்புகிறேனா, அல்லது அரசு அல்லது தனியார் நிறுவனங்களில் அதிகாரியாக இருக்க விரும்புகிறேனா? இந்த கேள்விக்கு முதல்ல உள்மனதுல உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போதுதான் தெளிவான ஒரு நீரோட்டம் மாதிரி நம்ம அதாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைகள் அமையும். என்ன வேணாலும் படிக்கலாம்னு சொன்னாங்க. நீங்க ஹிஸ்டரி படிக்கலாம், பாலிடிக்ஸ் படிக்கலாம், சயின்ஸ் படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், இன்னைக்கு வந்திருக்க ஐடி படிக்கலாம், என்னென்னமோ படிக்கலாம். ஆனால் உள்மனதில் ஆழ் மனதில் நான் யாராக இருக்க விரும்புகிறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு உங்க தகப்பனாருக்கோ அல்லது உறவினருக்கோ சமுதாயத்துக்கோ இல்ல, உனக்கு எனக்கு பதில் சொல்லணும். நான் யாராக இருக்க விரும்புகிறேன். நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்க விரும்புகிறேன் என்றால் அதற்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்தே ஆக வேண்டும். ஏன் திரும்ப திரும்ப எனக்கு அரசியல்வாதி என்று வருகிறது என்றால் நமக்கு அரசியல் பின்புலம் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த தீவு நான் நிச்சயமாக பிரமித்து போகிறேன். ஒட்டுமொத்த கடற்கரை சமுதாயமும் பிரமிப்போடு நோக்கி கொண்டிருக்கிறது. நான் இங்கு பழவேற்காட்டிலிருந்து நீரோடி வரை உள்ள கடற்கரை சமுதாயங்கள் எனக்கு தெரியும். மூக்கையூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு, மங்களா அப்படின்னு ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்திலிருந்து இவ்வளவு மக்கள் கிளம்பி இந்த தீவுக்குள்ள வாழ்ந்திருக்காங்க. இந்த தீவே ஒரு பொன் கொளிக்கும் பூமியா மாற்றி இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த தீவுல ஒரு பொன் கொளிக்கும் பூமியாக மாற்றப்பட்ட இந்த தீவுல அரசியல் அதிகாரம் நம்மிடம் இல்லையே என்பது எனக்கு மிகப்பெரிய ஆதங்கம். நம்மிடமிருந்து அரசியல்வாதி வந்தே ஆக வேண்டும். நம்மிடமிருந்து அரசு அதிகாரிகள் வந்தே ஆக வேண்டும். மாற்று கருத்துக்களுக்கு இடமில்லை. ஆனால் அரசியல் அதிகாரம் எனக்கு வேண்டும், அரசியல்வாதியாய் நான் பரிணமிக்க வேண்டும் என்பது உன் உள்ளத்தில் வர வேண்டும். நீ வரலாறு படிக்கும் போது அக்பர் குளங்களை வெட்டினார், அசோகர் மரங்களை நட்டினார், மங்கம்மா சாலை போட்டால். எதற்காக படிக்கிறோம்? முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வரலாறை படிக்கும் எந்த ஒரு பாடமும் குறைவான பாடமே அல்ல. சொல்ல போனால் இந்திய ஆட்சி பணியில் அமர்ந்திருக்கிறவர்கள் வரலாறு படித்தவர்கள். வரலாறு படிக்கும் போது ஆட்சி பணி எப்படி நடந்தது, பழைய காலத்தில் ஆட்சி பணி எப்படி, சோழர்கள் குடவோல முறையில் எலெக்ஷன் நடந்ததா, அப்படி படிக்கக்கூடிய எந்த ஒரு சப்ஜெக்ட், எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் குறைவான சப்ஜெக்ட் பாடமே அல்ல. ஆனால் அந்த பாடங்களை நாம் எப்படி படிக்கிறோம், எதற்காக படிக்கிறோம், என்ன குறிக்கோளோடு படிக்கிறோம், 5 வருடம் கழித்து 10 வருடம் கழித்து இந்த படிப்பின் மூலமாக நான் என்னவாக இருக்க விரும்புகிறேன், அதுதான் முக்கியம். அந்த உணர்வுகளை என்னுடைய வருங்கால சமுதாயத்துக்கு நம்மால் கொடுக்க முடியும் என்றால் அதை விட மிகப்பெரிய பேர் நமக்கு ஏது, நமக்கு இல்லவே இல்லை என்று சொல்லுவேன். இப்படிப்பட்ட முன்னேறிய மனிதர்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருந்த காலையிலே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய நபர்களை நான் சந்தித்தேன். இவர்கள் எல்லோரும் ஏதோ விதிவசம் உருவானவர்களா? நிச்சயமாக விதியை மாற்றியவர்கள், நிச்சயமாக விதியை மாற்றி அமைத்தவர்கள் தான் இப்படிப்பட்ட மேடையை அலங்கரிக்க முடிந்தது, நம்பர் 1 ஆக வர முடிந்தது. அதற்கான அவருடைய இயல்புகள் எப்படி இருந்திருக்கும் அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆள் திறன் படைத்தவர்களாக இருந்திருப்பார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், இதைத்தான் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஒருத்தனுடைய கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, மாற்று சமுதாயம் ஒன்றை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கடற்கரையோரங்களில், இந்த பகுதிகளில், தென் பகுதிகளில் கடற்கரையோரங்களை சார்ந்து நாம் இருக்கும்போது நம்மை சார்ந்து ஒரு சமுதாயம், நாடார் சமுதாயம் இருப்பாங்க. இந்த நாடார் சமுதாயத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி கூட. ஏன் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க,
கடினமான உழைப்பு அவர்களுடைய தாரக மந்திரம். ஐயா, எனக்கு கடினமான உழைப்பு, நான் வேலைக்கு சேர்ந்த பிறகுதானே வேணும், இப்போ எதுக்கு தேவை, நான் ஒரு மாணவன் தானே அப்படின்னா. மாணவனா இருக்கும் போது உனக்கு கடினமான உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த கடினமான உழைப்பு இருக்கும் போது தான் 10ஆம் கிளாஸ் தானே படிக்கிறேன் அப்படின்னு எதிர்த்து நீ நினைக்க முடியாத. நீ ஹார்ட் ஒர்க், உன்னுடைய கடின உழைப்பு, உன்னுடைய பாடங்களை நீ படிக்க வேண்டும் வரும்போது தானே உன்னால பரிணமிக்க முடியும். அடுத்தபடியாக கிளாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வெற்றி பெற்ற மனிதர்களுக்கெல்லாம் முதல்ல கெப்பாசிட்டி இருக்கும்னு சொன்ன. அடுத்தபடியாக கிளாரிட்டி, தெளிவு. இந்த தெளிவு என்ன அப்படின்னா, எனக்கு பவர் வேணுமா, பணம் வேணுமா, அதிகாரம் வேணுமா, பவர் வேணுமான்னு சொன்ன, பிரஸ்டீஜ் வேணுமா அல்லது பாப்புலாரிட்டி வேணுமா? இந்த நாளை நான் சொல்லும் போது இந்த நாள்ல எது வேணும், இந்த நாள்ல எது வேணும்னோ அதை நோக்கி நம்ம பயணப்படணும்ல. உன்னுடைய முயற்சி எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றால் ஆரம்ப பள்ளியில் இருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும். நமக்கு கெப்பாசிட்டி மட்டும் இருந்தால் போதாது, நமக்கு தெளிவு வேண்டும். தெளிவு. நான் ட்ரபிள்டு மைண்ட் எந்த விதமான அச்சீவ்மெண்ட்டும் அடைய முடியாது. அப்ப தெளிவான மைண்ட் தான். நான் ஒரு அரசு அதிகாரியாக ஆக வேண்டும், நான் ஒரு அரசு அதிகாரியிலும் காவல்துறையில் பணி செய்ய வேண்டும், நான் ஆட்சி பணியில் அமர்ந்து நான் ஒரு கலெக்டராக ஆக வேண்டும் என்பது முளையிலேயே வர வேண்டும். முளையிலேயே வர வேண்டும். தகுதி இல்லையா, தகுதியை வளர்த்துக்கிறேன். இப்போது காலையில பேசும்போது சொன்னாங்க, நான் லைப்ரரிகள் செய்ய தொடங்குறதுக்கு உதவிகள் செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. படிப்பு மட்டுமல்ல, நம்ம என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, வரலாறு படித்தால் வரலாறு மட்டும்தான், பௌதிகம் படித்தால் பௌதிகம் மட்டும்தான் தெரிய வேண்டும், கணக்கு படித்தால் கணக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும் என்று இருக்கிறோம். அப்போ நம்முடைய பொது அறிவுகள் எங்கிருந்து வளரும்? பொது அறிவுகள் எங்கிருந்து வளரும்? ஆட்சி பணிக்கு போக வேண்டும் என்றால் முதலில் சொல்றாங்க பிரிலிமினரி எக்ஸாம். இது ஜெனரல் நாலேஜ் பற்றியது, பொது அறிவு பற்றியது. இந்த பொது அறிவு எப்படி வளரும்? பொது அறிவு நூலகங்களை தேடும் போதும், வரக்கூடிய வார சஞ்சிகைகளையும் நாள் பத்திரிகைகளையும் படிக்கும் போதுதான் வரும். அப்போ அது உனக்கு வாங்க முடியவில்லை என்றால் பக்கத்தில் இருக்க நூலகங்களை தேடி அடைய வேண்டும். இனிமே கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இந்த இயல்புகள் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படி சொல்லுவோம். எனக்கு சின்ன வயசுல ஒரு ஞாபகம் இருக்கு. நம்பிக்கைக்குரிய நமது அணியின் தலைவர் கவாஸ்கரை போல் இந்திய அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விளம்பரம் நான் பார்த்திருக்கேன். இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ் பற்றி சொல்லுவாங்க, அவர் கன்சிஸ்டன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையுறுதி இருக்கணும். அந்த நிலையுறுதி ஒரே விஷயத்துல, நான் ஆட்சி பணி அலுவலராக வரக்கூடிய 5வது வருடம் 10வது வருடம் நான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நிலைப்பாடு, அந்த கன்சிஸ்டன்சி, என்னுடைய எண்ணத்துல கன்சிஸ்டன்சி இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் அதற்கு என்னென்ன செய்யணும், அதுக்கு என்னை தகுதியுடன் ஆக்கிக் கொள்ள வேண்டும், அதுக்கு எனக்கு தெளிவு இருக்க வேண்டும் என்று நான் அதை நோக்கியே பயணித்துக் கொண்டிருப்பேன். அடுத்தபடியாக கன்விக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கன்விக்ஷன் அப்படின்னா என்ன? ஆழ்ந்த நம்பிக்கை. ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்னு ஒரு மன்னன், ஸ்காட்லாந்து மன்னரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ராபர்ட் ப்ரூஸ் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, போரிடுறான், தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறான். தோல்வியின் உச்சகட்டத்தில் ஒரு குகையில் படுத்திருக்கிறான். படுக்கும்போது சிலந்தி ஒன்று கூடு கட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டில் இருந்து அது விழுந்து 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 ஏறி கொண்டிருக்கிறது. இத்தனை முறை நான் தோல்வி அடைந்து விட்டேனே, திரும்பவும் இந்த சிலந்தி எனக்கு பாடம் படித்து தந்து விட்டதே என்று திரும்பவும் புது உற்சாகத்தோடு கிளம்புகிறான். அந்த புது உற்சாகம், கன்விக்ஷன். அந்த கன்விக்ஷன் இல்லாம ஆழ்ந்த நம்பிக்கை, நிலையுறுதி. அந்த நம்பிக்கையோடு போரிடு. அந்த நம்பிக்கை, நான் இப்படித்தான் ஆக வேண்டும் என்பது உன்னுடைய அடி மனதிலே, பச்சை மரத்திலே ஆணி அறையப்பட வேண்டும். இவையெல்லாம் இருந்தாலும் தைரியம் வேணும்ல, கரேஜ். ஐயோ, நான் என்ஜினியரா போய் எப்படி, எனக்கு முடியாது. நான் ஒரு ஐஏஎஸ் ஆகி எப்படி கலெக்டரா நான் இருப்பேன், நான் போய் ஒரு போலீஸ் ஆபீசரா எப்படி நிக்க முடியும்? இந்த மாதிரி இப்படி சின்ன வயசுல இருந்து எப்படி எண்ணங்கள் இருந்திருக்கும். போலீஸை பார்த்தே பயப்பட்டு இருப்பான், கலெக்டர் பார்த்தே பயப்பட்டு இருப்பான். இந்த மாதிரி இல்ல, தைரியம் வேணும். எப்பவும் உடைச்சு சிதறி வெளியே வர்றவர்கள் தான் சாதனை படைத்தார்கள். மற்றவர்களிலிருந்து மாறுபட்டு நிற்கும் போதுதான் சாதனைகள் படைக்க முடியும். நான் 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சிறந்த மருத்துவராக இருக்க விரும்புகிறேன், ஒரு சிறந்த பொறியாளராக இருக்க விரும்புகிறேன், ஒரு சிறந்த ஆட்சி பணி அலுவலராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஈஸியா நடந்துருமா? அதற்குண்டான அர்ப்பணிப்பு நமக்கு வேண்டாமா? அதற்குண்டான கடின உழைப்புகள் நமக்கு வேண்டாமா? அது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? இங்கிருந்து தானே ஆரம்பிக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து தானே ஆரம்பிக்க வேண்டும். அந்த நிலைக்கு வாருங்கள். அந்த எண்ணத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணத்தை நீங்கள் பதிய வைத்துக் கொண்டால்
நாளைய நம்முடைய சமுதாயம் நிச்சயமாக ஒரு அரசியல் வல்லமை பெற்ற, அரசியல் பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு சமுதாயமாக மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை.